யூசுவலாகவே நம்ம வந்து நிறைய பேர் ஃபேஸுக்கு மட்டுமே தான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம உடம்பு வந்து யாருமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு வந்து ஸ்கின்னில் வந்து எந்த ஹிச்சிங்கும் வராமல் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அரிப்பு, சொரியாசிஸ் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இது வந்து நாளடைவிலே உங்களுக்கு வந்து க்யூர் பண்ணி கொடுக்கும். வெற்றிவேர் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா நல்ல அரோமா கொடுக்கும் நமக்கு. வீட்டில் இருக்க லேடிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து டேக் கேர் பண்ணிக்கவே மாட்டீங்க. 24 மணி நேரம் பார்த்தீங்கன்னா கிச்சன்லேயே இருக்கீங்க. ஸோ உங்கள் ஃபேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர்னால உங்களுக்கு டேன் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து வீட்டில் இருக்க அரிசி மாவு, அது கூடவே உளுந்து, அது கூடவே கோதுமை மாவு, ராணி நேருக்கு வணக்கம். நான் உங்கள் பிரியா. யூசுவலாகவே நம்ம வந்து நிறைய பேர் ஃபேஸுக்கு மட்டுமே தான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம உடம்பு வந்து யாருமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது கிடையாது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு மூலிகை குளியல் பொடி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பச்சை பயிறு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. ஸோ இது கூடவே வெற்றிவேர், விளாங்குச்சி வேர், சந்தன சீராய், கோரைக்கிழங்கு, பூழாங்கிழங்கு, இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா சந்தனம் எடுத்துக்கோங்க, விரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க, மஞ்சள், அதுக்கப்புறம் வந்து கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கோங்க, ஆவாரம் பூ எடுத்துக்கோங்க, இது கூடவே ரோஜா பெட்டல்ஸ் எடுத்துக்கோங்க, இது கூடவே கார்போக அரிசி. ஸோ இதெல்லாம் வந்து போட்டுட்டு இது கூடவே கருஞ்சீரகம், நாட்டு சீரகம் இதுவும் போட்டு நீங்கள் அரைச்சி இதை வந்து நீங்கள் வந்து ஒரு பாடி வாஷாக வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு மூலிகை குளியல் பொடியாக உங்களுக்கு யூஸ் ஆகும். இது யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஸ்கின்னில் வந்து எந்த ஹிச்சிங்கும் வராமல் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அரிப்பு, சொரியாசிஸ் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இது வந்து நாளடைவிலே உங்களுக்கு வந்து க்யூர் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஃபேஸுக்கும் யூஸ் பண்ணுறதுனால பிம்பிள்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும், டேனுமே ரிமூவ் பண்ணும். இது வந்து ஒரு பெஸ்ட் ரெமெடியாக இருக்கும். உங்கள் ஃபுல் பாடிக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி ஃபுல் பாடியில் போடுறதுக்கு ஒரு குளியல் பொடி பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது ஒரு நலங்கு மாவு பவுடர். ஸோ நலங்கு மாவு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கூட வந்து வெள்ளை உளுந்து, பச்சை பயிறு, இது கூடவே பார்லி அரிசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதாம், இது கூடவே வெள்ளை மூக்கடலையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கடலை மாவு, அது கூடவே வந்து வெற்றிவேர் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா நல்ல அரோமா கொடுக்கும் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் வசம்பு, கருஞ்சீரகம் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒன்றா அரைச்சி இதை வந்து ஒரு ஃபேஸ் மாஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு கோல்டன் ஃபேஸ் மாஸ்க்காக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டன் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அது கூடவே நல்லா ஷைனிங்காக உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஸ்கின் வந்து இது மூலமா கிடைக்கும். ஸோ இந்த நலங்கு மாவை நீங்கள் வீட்டில் வந்து மார்னிங் ஒன்ஸு ட்வைஸ் ரெண்டு வேளை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து ஃபேர்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு. இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் எங்கேயாவது வெளியே கிளம்புறீங்க அப்படின்னாலும் இதை யூஸ் பண்ணாலும் நல்ல ஒரு ஃபேர்னஸ் கொடுக்கறத நீங்கள் பார்க்க முடியும். வீட்டில் இருக்க லேடிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து டேக் கேர் பண்ணிக்கவே மாட்டீங்க. 24 மணி நேரம் பார்த்தீங்கன்னா கிச்சன்லேயே இருக்கீங்க. ஸோ உங்கள் ஃபேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர்னால உங்களுக்கு டேன் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து வீட்டில் இருக்க அரிசி மாவு, அது கூடவே உளுந்து, அது கூடவே கோதுமை மாவு இந்த மூணுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இது கூட தயிர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸில் இருக்க டேன்லாம் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஆயில் வந்து உங்களுக்கு சர்க்குலேட் ஆகிறது ரொம்பவே கம்மியாகி பிம்பிள்ஸ் எல்லாம் வராமல் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து 2025 பிரைடாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்கின்னை டேக் கேர் பண்ணிக்க டைமே இல்லை, ரொட்டீனாக ஆஃபீஸ் போயிட்டே இருக்கீங்க, ஸோ வந்து டைமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸை மட்டும் டேக் கேர் பண்ண வேண்டியதில்லை, உங்கள் ஹெல்த்தையுமே பார்த்துக்கணும். ஸோ ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மேக்கப் பண்ணும்போது நல்ல ஹைட்ரேஷனாக இல்லை ஸ்கின்னு, ஸோ ஹைட்ரேஷன் ஜெல்லு போடுறாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி உங்களை நீங்களே ஹைட்ரேஷனாக வச்சுக்கிறதுக்காக ஒரு ஜூஸ் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் இது ரெகுலராகவே எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து நல்ல ஹைட்ரேட்டாக இருக்கிறத வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ என்னென்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மின்ட் எடுத்துக்கோங்க, அது கூடவே நெல்லி எடுத்துக்கோங்க. நெல் வந்து சின்னதாக இருக்குது, பெருசாக இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு நெல்லி எடுத்துக்கலாம். அது கூடவே வந்து இஞ்சி எடுத்துக்கோங்க, லைம் ஸ்பீஸ் பண்ணிவிட்டு அது கூட வந்து லைட்டாக வந்து உப்பு போட்டு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஹைட்ரேஷனாக நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதை வந்து டெய்லியாக நீங்கள் ஒரு இன்டேக்காக எடுத்திங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து நல்ல ஹைட்ரேட்டாக இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு மேரேஜுக்குமே நீங்கள் வந்து நல்ல ஹைட்ரேஷனோடு இருக்கலாம். நிறைய பேருக்கு வந்து புதினா பிடிக்காது அப்படின்னு சொல்வீங்க. ஸோ அந்த கேசஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதினாக்கு பதில் கருவேப்பிலையே சேர்த்துக்கலாம். ஸோ கருவேப்பிலை, தயிர், அது கூடவே பார்த்தீங்கன்னா இஞ்சி இது மூணுமே நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு
பண்ணிவிட்டு ஒரு மோர் மாதிரி கன்சிஸ்டன்சி எடுத்துகிட்டு நீங்கள் மோராக குடிச்சிங்க அப்படின்னாலும் ஸ்கின் வந்து நல்ல ஹைட்ரேஷனாக இருக்கும் உங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கருவேப்பிலை சாப்பிட்றதுனால ஹேருக்குமே நல்லா வந்து ஒரு க்ரோத் இருக்கும். ஸோ டேண்ட்ரஃபுமே உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். ஸோ இது வந்து ஸ்கின் இல்லாமல் உங்களுக்கு ஹேருக்குமே வந்து ஒரு மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு ரெமெடியாக இருக்கும் உங்களுக்கு. யூஸ்வலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நட்ஸ் வந்து சாப்பிட்றது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ நம்ம வந்து பாதாம் ஆல்ரெடி நான் வந்து நிறைய எபிசோடில் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அரைச்சி ஃபேஸுக்குமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸஸாக வந்து உள்ளே குடிச்சிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து நல்ல ஹைட்ரேஷன் கொடுக்கும். அத்திப்பழம், பேரிச்சம்பழம், பம்கின் சீட்ஸ் இது எல்லாமே வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜூஸாக வந்து ஒரு பனானா போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் மார்னிங்லேயும் ஈவினிங்கும் குடிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு திக்கான கண்டென்ட்ஸ் இதில் இருந்தால் நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ் பேக்காகவும் போடலாம். ஸோ இது வந்து இன்டேக்காக எடுத்தாலும் ரொம்ப நல்லது. ஸோ வெளியே வந்து ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஜூஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த ஃபேஸ் பேக்கையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கின் வந்து பொலிவே இல்லாமல் இருக்குது, நல்லா வந்து பலன்னு ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா பப்பாளி ஜூஸ் குடிங்க. ஸோ பப்பாளி ஜூஸ் வந்து நீங்கள் இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம். அதை தோலெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் கிரைண்ட் பண்ணிவிட்டு ஃபேஸுக்கு ஒரு ஃபேஸ் பேக்காகவும் போடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்ல க்ளோயிங் கொடுக்கும். நீங்கள் வந்து இன்டேக்கும் எடுத்துக்கலாம், இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ் பேக்காகவும் போடலாம். சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் எல்லாம் ரொம்பவே ட்ரை ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்க போகுது. ஸோ இது கூடவே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வெள்ளரிக்காய் ஜூஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வெள்ளரிக்காய் ஜூஸோட நீங்கள் வந்து தயிரும் ஆட் பண்ணி ஒரு மோர் மாதிரியும் நீங்கள் குடிச்சிக்கலாம். அது இல்லை அப்படின்னா வெள்ளரிக்காய் கூட நீங்கள் வெங்காயத்தை கட் பண்ணி வந்து சாலடாகவும் சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி வெள்ளரிக்காய் நீங்கள் நிறைய எடுக்கும் போதும் ஸ்கின் வந்து நல்ல ஹைட்ரேஷனாக இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். சம்மரில் கண்டிப்பாக வந்து குக்கும்பர் எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்கின்னுக்குமே நல்லது, ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ கத்தாழை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லா ஷாப்ஸ்லையுமே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் வந்து வீட்லேயுமே அதை வளர்த்து நீங்கள் ரெகுலராக வந்து ஃபேஸுக்குமே கத்தாழை வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் வந்து நல்லா க்ளோ இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கத்தாழையை வந்து இன்டேக்காகவும் டெய்லியும் எடுத்துக்கலாம். ஸோ இன்டேக்காக எடுக்கும் போதும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பாடி வந்து நல்லா வந்து மெயின்டைன் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லீன் ஆகணும் அப்படின்ற கேஸில் காலையில் கத்தாழை ஜூஸ் எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து நல்லா கண்ட்ரோலாக வச்சுருக்கோம், ஸ்கின்னை வந்து ஷைனிங்காகவும் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் இன்டேக்கும் எடுத்துக்கலாம், கத்தாழையை ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல சேஞ்சஸ் தரத்தை நீங்கள் பார்க்க முடியும். நார்மலாகவே குழந்தைங்க பிறக்கும் போது நம்ம வந்து நிறைய நட்ஸ் கொடுத்து சத்து மாவு வந்து குழந்தைங்களுக்கு கொடுப்போம். நாளடைவில் வளர நம்ம அதை எல்லாமே விட்டுருவோம். பட் இதை வந்து ரெகுலராகவே நம்ம வந்து டீனேஜ் கேர்ள்ஸில் இருக்க கேர்ள்ஸும் சரி பாய்ஸுமே சரி நம்ம வந்து அந்த சத்து மாவை குடிக்கிறதே இல்லை. நம்ம சத்து மாவை வந்து பார்த்திங்க அப்படின்னா கேழ்வரகு, அது கூடவே பார்த்திங்கன்னா கார்னு, பாதாம், பிஸ்தா இது கூடலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அத்திப்பழம் இதெல்லாம் அரைச்சி நீங்கள் ரெகுலராக வந்து ஒரு கஞ்சி மாவும் குடிக்கலாம், இல்லை வந்து ஒரு ஜூஸ் மாவும் குடிச்சிங்க அப்படின்னா உங்கள் ஹெல்த்துக்கு அது நல்லது. ப்ளஸ் வந்து ஃபேஸுமே உங்களுக்கு ஷைனிங் ஆகிறத பார்க்க முடியும். நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ் ஒயிட் ஆகணும் அப்படின்றத தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. பட் வந்து இன்டேக் நம்ம எவ்வளோ நல்லா எடுக்கிறோமோ அப்போ தான் ஸ்கின் பாலிஷ் ஆகுன்றதை நீங்கள் நிறைய பேர் மறந்து போயிடுறீங்க. ஸோ இந்த எபிசோட் ஃபுல்லாகவே நம்ம பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து நம்ம ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லாமல் நம்ம ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரிங்க்ஸை தான் நான் சொல்லியிருக்கேன். எல்லாருமே வந்து இந்த சம்மருக்கு நல்ல ஹெல்த் ட்ரிங்க்ஸ் குடிச்சு ஸ்கின்னை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இதே போல் இன்னொரு நல்ல எபிசோடில் உங்களை நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் பிரியா. தேங்க்யூ.